அடுத்தது விருச்சிக ராசிக்கு இந்த வார பலன்களில், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தொடங்கும் பொழுது 6ஆம் வீட்டில் உள்ள சந்திரனாக, அடுத்தது 7ஆம் வீட்டில், அப்புறமாக 8ஆம் வீடாகிய சந்திராஷ்டமமாகவும் 2 நாட்கள் இருக்க போகிறது. கண்டிப்பாக விருச்சிகத்திற்கு ஓரளவிற்கு இது பணி ரீதியிலான தொழில் ரீதியினால் பணி தொழிலுக்கான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிற்கு ஏற்ற பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன்களாக இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம், அஷ்டமாதிபதி புதன் கிரகம், செவ்வாய் கிரகம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை உங்களுடைய நீண்ட நாள் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல பார்த்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். எது ஒவ்வாத உணவு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடித்து ஆல்ரெடி தெரிந்திருந்தால் ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது அது பாதுகாப்பு. தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்க இதை தெரிந்து கொண்டாக வேண்டும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். 5ல் இருக்கக்கூடிய சூரியன், சனி, சுக்கிரன் கண்டிப்பாக உங்களுடைய மன அழுத்தத்திற்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்காது அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். அங்க சனியும் சூரியனும் இணைந்திருப்பது பணி தொழில் ரீதியிலான குழப்பங்கள் சிலருக்கு ஏற்படலாம். ரொம்ப டென்ஷனோடு இருக்கிறவங்க உடனடியாக பேப்பர் போட்டு விடாமல் இருப்பது உங்களோட ஜாபுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும். 5ஆம் வீட்டில் வலுப்பெற்ற கிரகங்கள் 6ஆம் வீட்டை தொல்லை பண்ணலாம். சோ 6க்குடைய செவ்வாயும் தன் வீட்டிற்கு பாதக வீடாக ராகுவுடன் இணைந்திருப்பதனால் ஏதாவது பெண்களால் குழப்பங்கள் ஏற்பட்டால் நீங்க ரொம்ப அலர்ட் மோட்ல இதை பொறுமையா ஹேண்டில் பண்ணினால் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை இது கொடுக்கும்.